வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் வெக்டார் கால்குலஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஷோ தட் டெல் ஸ்கொயர்ட் ஆர் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் டூ, வேர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டெல் ஸ்கொயர் ஒன் பை ஆர் அண்ட் டெல் ஸ்கொயர் லாக் ஆர். சொல்யூஷன் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. டெல் ஸ்கொயர் ஆர் பவர் என்னோட ஆன்சரை என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஆர் பவர் என் மைனஸ் டூன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இதை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம டெல் ஆர் பவர் என் கண்டுபிடிச்சாதான் டெல் ஸ்கொயர் ஆர் பவர் என் கண்டுபிடிக்க முடியும். டெல் ஆர் பவர் என் இஸ் ஈக்குவல் டு இந்த சம் போடுறேன்னா இது ஐ இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே இன்ட்டு டோ பை டோ இசட் ஆஃப் ஆர் பவர் என். நான் ஒரு டேர்ம் மட்டும் போட்டுக்கிறேன், லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த சம்மை ரிமூவ் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் டோ பை டோ எக்ஸ் இந்த டேர்ம்லாம் வரும்போது இப்போ டோ பை டோ எக்ஸ் பார்ஷியலி பண்ணும்போது ஒய் இசட் கான்ஸ்டன்ட், ஆனால் ஆர் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ இதுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். கொடுத்துருக்காங்க ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. 2r டோ ஆர் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 2x, இதெல்லாம் 0 ஆகிடும். அப்போ 2 கேன்சல் ஆகிடும். டோ ஆர் பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர். இதே மாதிரி டோ ஆர் பை டோ ஒய் வந்து ஒய் பை ஆர் வரும். டோ ஆர் பை டோ இசட் இசட் பை ஆர் வேணும். ஏன்னா இந்த கேல்குலேஷனுக்கு அது தேவை, அதனால் அதை தனியாக நான் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போது இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் பண்ணும்போது ஆரும் ஒரு வேரியபிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஆர் பவர் என்னோட ஆன்சர் வந்து என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ். இதுதான் இதோட டிஃப்ரென்ஷியேஷன். இந்த ஐ வெக்டர் அப்படியே வச்சுருக்கேன், இங்கே சம் வச்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோ ஆர் பை டோ எக்ஸ்க்கு எனக்கு ஒரு ஆன்சர் இருக்குது, ஏன்னா எக்ஸ் பை ஆர். அப்போ என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் பை ஆர். இந்த ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆர் மேலே வந்தால் மைனஸ் ஒன்னு வரும். ஆர் பவர் என் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், அப்போ ஆர் பவர் என் மைனஸ் டூன்னு ஆயிரும். ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் வந்து ஆர் பவர் என் மைனஸ் டூ. ஸோ என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். இப்போ நம்ம மீதி டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிடலாமா? சமேஷனை தூக்கிடுறேன். அதுக்கு பதிலாக என்ன ஆகிடுது, இது ரெண்டும் வெக்டார். இதோட ஆன்சர் என்ன வரும்? இது சமேஷனை பிரிச்சோன்னா ஐ வெக்டார் இன்ட்டு என் ஆர் பவர் என் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்ட்டு ஜே வெக்டார்னால் இங்கே ஒய் வரும், என் ஆர் பவர் என் மைனஸ் டூ இன்ட்டு ஒய் ப்ளஸ் கே வெக்டார்னால் இந்த இடத்துல இசட் வரணும். இப்போது இதில் காமன் என்னது, என் ஆர் பவர் என் மைனஸ் டூ காமன் எடுத்துட்டோன்னா மீதி என்ன இருக்கும், எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட் கே. இந்த எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே என்னதுமா நமக்கு, அதுதான் நம்மளுடைய ஆர் வெக்டார். அதுதான் நம்மளுடைய ஆர் வெக்டார். ஸோ இதை ஆர் வெக்டார்னு நான் போட்டுறேன். புரியுதா? இப்போது ஸோ டெல் ஆர் பவர் என்ன கண்டுபிடிச்சாச்சு. என்ன ஆன்சர் அதுக்கு, என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் டூ இன்ட்டு ஆர் வெக்டார். இப்போது இதை தான் நான் இந்த வேல்யூ தான் உங்களுக்கு அங்கே எழுதியிருக்கேன். சரி, இப்போது டெல் ஸ்கொயர் ஆர் பவர் என் அப்படின்னா என்ன அர்த்தம், டெல் டாட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த டெல் ஆர் பவர் என். அப்போ டெல் இன்ட்டு இந்த ஆர் பவர் டெல் ஆர் பவர் என்னோடய ஆன்சரை இங்கே எழுதுகிறேன். என் ஆர் பவர் என் மைனஸ் டூ இன்ட்டு ஆர் வெக்டார். டெல்னா என்னது, ஐ வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ இசட் டாட் இந்த ஆன்சரை அப்படியே போடுறேன். இந்த ஆர் வெக்டாரை எப்படி மாற்றிடுறேன், வாட் இஸ் யுவர் ஆர் வெக்டார், எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட் கேன்னு போட்டுறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? உங்களுக்கு தெரியும் ஐ டாட் ஐ தான் ஒன்று, ஜே டாட் ஜே தான் ஒன்று, கே டாட் கே தான் ஒன்று. ஸோ அதை மட்டும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இந்த இடத்துல எக்ஸுக்கு என்னென்ன வரும் பாருங்கள், என் ஆர் பவர் என் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ். அப்போது வித் இது இங்கே ஒரு ஆரும் வேரியபிள் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸும் வேரியபிள் இருக்குது. இதை யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எப்படி பண்ணணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்போ இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் ரெண்டாவது எக்ஸை அப்படியே வச்சுறேன், இந்த எண்ணும் அப்படியே இருக்குது. இந்த ஆர் பவர் என் மைனஸ் டூவை பண்ணோன்னா என் மைனஸ் டூ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் த்ரீ இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ்ன்னு வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது இது வந்து ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 இன்ட்டு என் ஆர் பவர் என் மைனஸ் டூ. அடுத்து ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். என்னும் கான்ஸ்டன்ட் வச்சுட்டேன். ஆர் பவர் என் மைனஸ் டூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என் மைனஸ் டூ ஆர் பவர் என் மைனஸ் த்ரீ இன்ட்டு டோ ஆர் பை டோ ஒய் ப்ளஸ் இதே மாதிரி தான் தேர்ட் டேர்ம் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்போ என் ஆர் பவர் என் மைனஸ் டூ மட்டும் இருக்கும். ப்ளஸ் இசட்டை அப்படியே வச்சுட்டு இந்த என் கான்ஸ்டன்ட்டை அப்படியே வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என் மைனஸ் டூ ஆர் பவர் என் மைனஸ் த்ரீ
இன்ட்டு டோ ஆர் பை டோ இசட். முடிஞ்சாச்சா? இப்போ நமக்கு தெரியும் இதுக்கெல்லாம் வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். டோ ஆர் பை டோ ஒய், டோ ஆர் பை டோ இசட், டோ ஆர் பை டோ எக்ஸ். அதை அப்படியே சால்வ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், என் ஆர் பவர் என் மைனஸ் டூ எத்தனை தடவை இருக்குது? 1 டைம், 2 டைம், 3 டைம் இருக்குது. அதை 3 டைம்ஸ் என் ஆர் பவர் என் மைனஸ் டூன்னு எடுத்துகிறேன். இப்போ இதை பாருங்கள், என் இன்ட்டு என் மைனஸ் டூ இன்ட்டு ஆர் மைனஸ் 3 வந்துருச்சா? வந்துட்டு மீதி என்ன இருக்கும்? டோ ஆர் பை டோ எக்ஸ்னா எக்ஸ் பை ஆர். கரெக்டாக? அப்போ என்ன இருக்கும்? மீதி எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஆர் இருக்கும். புரியுதா இல்லையா? இப்போ நான் காமனாக எடுத்துகிறது என் இன்ட்டு என் மைனஸ் டூ வெளியே எடுத்துடுறேன், ஆர் பவர் என் மைனஸ் 3 இந்த ஃபுல் டேர்ம் வெளியே எடுத்துகிறேன். அப்போ மீதி என்ன இருக்கும்? எக்ஸ் இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ். டோ ஆர் பை டோ எக்ஸ்னா என்னது? எக்ஸ் பை ஆர். அதே மாதிரி இங்கேயும் இதே மாதிரி தான், இந்த டேர்ம் ஃபுல்லாக எடுத்துடுறேன். இந்த டேர்ம் ஃபுல்லாக எடுத்துட்டா ஒய் இன்ட்டு டோ ஆர் பை டோ ஒய் என்னது? ஒய் பை ஆர். அதே மாதிரி இங்கே இசட் இன்ட்டு இசட் பை ஆர். அப்போ என்னாகும்? இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பை ஆர்னு வரும். மீதி இதெல்லாம் எதுவும் நான் மாற்றலை. இப்போ இந்த ஆர் இங்கே ஆர் பவர் என் மைனஸ் 3 இருக்குது, பை ஆர்னா அது ஆர் பவர் என் மைனஸ் 4 ஆகிடும். வாட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்? உங்களுக்கு அது தெரியும், அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான். தட் இஸ் யுவர் ஆர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். ஸோ அந்த இடத்த நான் ஆர் ஸ்கொயர்னு மாற்றிடுறேன். அப்போ பாருங்கள், ஆர் பவர் என் மைனஸ் 4 இன்ட்டு ஆர் ஸ்கொயர், அதாவது ஆர் பவர் என் மைனஸ் 4 ப்ளஸ் 2 ஆர் பவர் என் மைனஸ் 2ன்னு ஆகிடும். இங்கே நான் வேறு எதையும் மாற்றலை. இப்போ இந்த ரெண்டு டேர்மில் பாருங்கள் எதெல்லாம் வந்து காமனாக வருது? ஆர் பவர் என் மைனஸ் 2 காமனாக வருது. அப்போ மீதி என்ன இருக்குது? 3n. இங்கே பாருங்கள், n இன்ட்டு என் மைனஸ் 2, அதாவது n ஸ்கொயர் மைனஸ் 2nன்னு இருக்குது. அதாவது ஆர் பவர் என் மைனஸ் 2 இன்ட்டு இது பாருங்கள் n ஸ்கொயர் ப்ளஸ் 3n மைனஸ் 2n இஸ் ப்ளஸ் n. இதுதான் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ டெல் ஸ்கொயர் ஆர் என்னோட வேல்யூ என்ன? இது எப்படி எழுதிடலாம்? என்ன வெளியே எடுத்தோன்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 2 விச் இஸ் அவர் ப்ரூஃப். இதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண சொல்கிறான்? இந்த ப்ரூஃபை வச்சு இந்த ரெண்டுத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து என்னது? டெல் ஸ்கொயர் 1 பை ஆர். டெல் ஸ்கொயர் 1 பை ஆர். இப்போது இது வந்து இதுக்கு இந்த வேல்யூ வேணும்னா என்ன அர்த்தம்? எண்ணுக்கு பதிலாக -1 போடணும். -1 போட்டால் என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், இங்கே எண்ணுக்கு பதிலாக -1 போட்டால் டெல் ஸ்கொயர் ஆர் பவர் -1ன்னு வரும். கரெக்டாக? இந்த போன கொஸ்டினில் எண்ணுக்கு பதிலாக மைனஸ் பண்ணோம், அதாவது டெல் ஸ்கொயர் ஆர் பவர் -1ன்றது 1 பை ஆர் வந்துருச்சா கொஸ்டின்? அப்போ எண்ணுக்கு பதிலாக -1 இங்கே போட்டோன்னா எனக்கு இந்த கொஸ்டின் வந்துடும். ஸோ ஆன்சர்லேயும் அதே நம்ம போட போகிறோம். -1 எண்ணுக்கு பதிலாக -1 ப்ளஸ் 1 ஆர் பவர் n மைனஸ் 2. அப்போது -1 இன்ட்டு 0 இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 2, அது 0. ஸோ இந்த டேர்முடைய ஆன்சர் 0. புரியுதா? கொஸ்டின் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதை வச்சு தான் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதில் 1 பை ஆர் வேணும்னா எண்ணுக்கு -1 போட்டால் ஆர் பவர் -r அர்த்தம் 1 பை ஆர்னு வந்துடும். ஸோ இதை வச்சு சால்வ் பண்ணிட்டோம். இந்த பக்கமும் எண்ணுக்கு -1 போட்டால் ஆன்சர் முடிஞ்சுது. செகண்ட் பார்ட் டெல்டா ஸ்கொயர் லாக் ஆர். இப்போது இதையும் வந்து எப்படி எழுதலாம்? சம் ஆஃப் டெல் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு லாக் ஆர். அதாவது சம் போட்டான்னு அர்த்தம் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு லாக் ஆர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ இசட் ஸ்கொயர் இன்ட்டு லாக் ஆர். இதை தான் நான் ஷார்ட்டாக இங்கே போட்டேன். 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு 1 டைம் வெளியில் வச்சுட்டு இன்னொரு டைம் உள்ளே வச்சுட்டேன். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் லாக் ஆர் என்ன வரும்? லாக் ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு 1 பை ஆர் இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ்னு வரும். வெளியில் இந்த டோ பை டோ எக்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ இந்த டோ ஆர் பை டோ எக்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்ருக்கோமே இந்த கொஸ்டினில் எக்ஸ் பை ஆர். இதையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்னாகும்? எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர்னு வரும். டோ பை டோ எக்ஸ், இங்கே எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர். இது என்ன மெத்தடில் இருக்குன்னா யூ பை வி மெத்தடில் இருக்குது. அப்போ யூ டேஷ் வி மைனஸ் வி டேஷ் யூ பை வி ஸ்கொயர்ன்ற பேட்டர்னில் போடணும். வாட் இஸ் ஏ யூ டேஷ்? எக்ஸை டேஷ் பண்ணால் 1, விஏ அப்படியே ஆர் ஸ்கொயர் வச்சுருக்கேன், மைனஸ் யூ அப்படியே வச்சுக்கணும் எக்ஸு. ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், கீழே இருக்க விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r dr பை dx. புரியுதா? டோ ஆர் பை டோ எக்ஸ். 2r ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் என்னது? 2r டோ ஆர் பை டோ எக்ஸ் ஹோல் பை வி ஸ்கொயர்டு. அதாவது வின்றது என்னது? இதோட ஸ்கொயர்னா ஆர் பவர் 4. இப்போ இது என்னாகும்? இது ஆர் ஸ்கொயர்ட். இங்கே இதுக்கு வேல்யூ தெரியும்ல, எக்ஸ் பை ஆர். நம்ம இங்கே தான் போட்டு வச்சுருக்கோம், திருப்பி பார்த்துட்ருக்கோம். ஸோ எக்ஸ் பை ஆர் போட்டால் என்னாகும்? 2r இன்ட்டு எக்ஸ் பை ஆர். ஒரு ஆர் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன இருக்குது?
2x ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஸோ ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் பை ஆர் பவர் 4ன்னு இருக்குது. இப்போ சம்மை ரிமூவ் பண்ணிடலாமா? எப்படி ரிமூவ் பண்ணணும் பாருங்கள். ஆர் ஸ்கொயர் மாறாது, 2x ஸ்கொயர் பை ஆர் பவர் 4 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் பை ஆர் பவர் 4 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2z ஸ்கொயர் பை ஆர் பவர் 4ன்னு வரும். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 3r ஸ்கொயர். இந்த மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் மைனஸ் 2z ஸ்கொயர் இருக்குது பை ஆர் பவர் 4. இந்த மைனஸ் 2வை காமனாக எடுத்துகிறேன். 3r ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு மைனஸ் 2வை காமனாக எடுத்தால் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை ஆர் பவர் 4. இந்த டேர்மோட ஆன்சர் என்னமா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் போட்டால் 3r ஸ்கொயர் மைனஸ் 2r ஸ்கொயர் பை ஆர் பவர் 4ன்னு வரும். அப்போ என்ன அர்த்தம்? இட் இஸ் 1r, அது ஆர் ஸ்கொயர் பை ஆர் பவர் 4, அதாவது 1 பை ஆர் ஸ்கொயர். ஸோ டெல் ஸ்கொயர் லாக் ஆரோடைய ஆன்சர் என்ன? 1 பை ஆர் ஸ்கொயர். அவ்வளோதாம்மா இந்த சம்மோடைய ஆன்சர். தேங்க்யூ.